ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே எப்படி பன்னீர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வந்தால் போதும். இப்போ தான் லைட்டாக பபிள் வருது. இது நல்லா கொதிக்கட்டும் பால், அது வரை வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஃபுல் லெமன் எடுத்திருக்கேன். இதை நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். இது இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து நல்லா தண்ணி தனியாக திரிஞ்சு வந்துடும். நம்ம ஓரத்தில் ஓட்டுறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். நமக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி தனியாக வந்தது. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு சில்வர் ஃபில்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கிச்சன் டவல் ஏதாவது டவல்ஸ் எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும், ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி வெளியே எடுத்து விட்ருவோம். இப்போ நம்ம லெமன் சேர்த்தனால லைட்டாக நமக்கு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம வாட்டரில் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இதில் இருக்க புளிப்பெல்லாம் நமக்கு போயிடும். இப்போ வந்து இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம். நாம் சரியாக புளியாக விட்டுட்டோன்னா நம்ம பன்னீர் வந்து உதிரி உதிரியாக ஆயிரும். ஸோ அதனால் நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து இதான் முக்கியமான ஸ்டேஜு. நல்லா புளிஞ்சுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா புளிஞ்சு அதில் இருக்க எல்லா தண்ணியும் நம்ம எடுத்துடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புளிகிறோமோ அவ்வளோக்குள்ள நம்மளோட பன்னீர் நல்லா கெட்டியாக சூப்பராக வரும். நல்லா புளிஞ்சாச்சு. இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் அந்த ஃபில்டரை வச்சு அதுக்கு மேலே நம்ம புளிஞ்ச பன்னீரை வச்சுட்டு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை விட்டுட்டோன்னா நமக்கு அது நல்லா திக்காயிரும். நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அதே ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ரவுண்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு நம்ம பன்னீர், நல்லா கெட்டியாக. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். கடையில் நம்ம பன்னீர் வாங்கும்போது நமக்கு கண்டிப்பாக காசு கூட இருக்கும். வீட்டில் செஞ்சால் நமக்கு ஒரு பாக்கெட் பாலும் லெமனும் மட்டும்தான். எவ்வளோ சாஃப்டாக பன்னீர் வந்திருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் நமக்கு வந்து பன்னீர் கிடைக்கிறதும் கஷ்டம்தான். ஆனால் நம்ம இப்படி வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.